வணக்கம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, வேள்பாரியோட சக்ஸஸ் மீட்ல தலைவர் பேசின விஷயம் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேடையில் பேசுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலை. அது வந்து எல்லாருக்குமே வாய்க்காது. மிகப்பெரிய வந்து நடிகர்கள் இருக்காங்க, மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கூடயுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு நட்பு ரீதியான ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்கணும்னா, உங்களுக்கு பயங்கரமான கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும், லாஜிக்கலி. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இத்தனை வருஷமாக சர்வே வர்றாரு, இவரோட பயங்கர டேலண்டான ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, பயங்கர அழகான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களே, ஏன் இவர் மட்டும் எப்படி சர்வே ஆகிறாரு அப்படிங்கிற விஷயத்த, எப்படி டாப்லேயே இருக்கிறது, மக்கள் கூட எப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேள்வி வைப்பாங்க. நான் நிறைய பேர்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது ரொம்ப பெரிய அறிவாளியாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் அறிவு சார்ந்து மட்டுமே வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா, அது மிகப்பெரிய கவர்ச்சியை உருவாக்காது. சாமானிய மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை வந்து நீங்கள் பிரதிபலிக்கணும். இப்போ எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருந்தாலுமே, மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாமே இருந்த கூட்டத்திலேருந்து கலைஞர் அவர்கள் வந்து தனியாக நிற்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொன்னாங்க. இப்போ நேற்று ரஜினி சார் வந்து பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு, அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுறது எல்லாமே வந்து ஓவர்டேக் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான பேச்சாளர் அண்ணா அவர்கள். ஆனால் அதையும் அவரே தோற்றார் அப்படிங்கும்போது, இவர் வந்து எப்படி ஜெயிச்சார், கலைஞர் அவர்கள் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பல பேர் வந்து கேள்வியாக வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரே விஷயந்தான், மக்கள் கூட கனெக்ட் ஆகிற விஷயம். அந்த காலத்தில் இப்போ கலைஞர் அவர்கள் வந்து மிகப்பெரிய பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சாளர் இருக்கிற டைமில் அவருடைய அந்த காலகட்டத்தில் வேறு யாருமே அந்த மாதிரி அட்ராக்டிவாக பேசியிருக்க மாட்டாங்க. இது நல்லது கெட்டது, சரியானவங்க தப்பானவங்க, இது இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷனுக்குள்ளே நான் வரல. நான் பேசுகிறது வந்து பேச்சு திறமை அப்படிங்கிற விஷயம். தலைவர் நேற்று பேசின விஷயத்தில் ரொம்ப அற்புதமான உணர்வுகள் வந்து கடத்தப்பட்டுச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வந்து அவர் டாப் டு பாட்டம் பயங்கரமாக படிச்சிருக்காப்புல. அதனால ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கில் வந்து அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டாப்புல. இன்னும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. வேள்பாரி வந்து அவர் பயங்கரமாக படிக்கலை, முழுசாக படித்து முடிக்கலை அப்படின்னு வந்து அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. தன்னுடைய ஓய்வு காலத்தில் அதை படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த கதைக்குள்ளே இருக்கிற அவர் வந்து உணர்ந்த விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ப்ளஸ்ஸு தனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது, இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிறைய படிப்பாளிகள் இருக்கிறவங்க, அறிவாளிகள் இருக்கிற அந்த மேடையில் வந்து என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க, சிவகுமார் சாரை கூப்பிட்டுருக்கலாமே, அவருக்கு தெரியாத விஷயம் இருக்கா? 6 மணி நேரம் வந்து மகாபாரதத்தை பயங்கரமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட ஏஜுக்கு அந்த 6 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் தாறுமாறான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு சிவகுமார் சார் இல்லைன்னா கமல் சாரை கூப்பிட்டுருக்கலாம். இங்கே வந்து என்ன வந்து 75 வயசில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஸ்லோ மோஷன் நடந்துட்டு இருக்கு, என்ன வந்து கூப்பிட்றீங்களே அப்படின்னு வந்து தன்னை தாழ்த்திக்கிற இடமா இருக்கட்டும். இதே நேரத்தில் வந்து சிவகுமார் சாருடைய நாலேஜை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், கமல் சாருடைய அறிவாளித்தனத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி தான் எந்த இடத்துலேருந்து படிப்பை வந்து ஆரம்பித்தார், அதாவது பாலச்சந்திர சார் வந்து முதல்ல அவர் வந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை வந்து ஒரு த்ரில் நாவல் ஏதோ சம்திங் வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அதோடைய ஆரம்பமாக இருக்கட்டும், அவர் எடுத்து சொன்ன பல ரைட்டர்ஸ் எல்லாருமே பயங்கர அற்புதமான ரைட்டர்ஸு. இப்போது நீங்கள் ரெகுலராக புக்கு படிக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. சிவசங்கரி சொன்னதாக இருக்கட்டும், ஜெயகாந்தன் அவர்கள் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். கல்கி அவர்கள் மேலே மிகப்பெரிய காதல் வந்து ரஜினி சாருக்கு இருக்குது. ஸோ ஏன்னா அந்த பொன்னியின் செல்வன் படிக்கும்போது அவருடைய அந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்துக்குள்ளே அந்த கேரக்டர் வந்தியத்தேவனுங்கிற கேரக்டர் வந்து அவரோட மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆளுமைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான புத்தகம் படிக்கிறவர். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சில இடங்களில் வந்து நடிச்சிருந்தாங்க. காலாப்பட்டில் கூட எப்போ வந்து டைம் கிடைச்சாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிற ஒரு வழக்கத்தை வந்து ரஜினி சார் வச்சுருந்தார். ஏன்னா புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே நம்மளோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கும். அதுதான் புத்தகம் படிக்கிறதுல இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். இந்த வேள்பாரி அப்படிங்கிற அந்த கதைக்குள்ளே இருக்கிற அந்த அழுத்தமான விஷயங்கள், அதுக்குள்ளே இருக்கிற வேள்பாரிங்கிற அந்த மன்னன்கிட்ட இருந்த அந்த கொடை தன்மை, அவனுடைய வீரம் அப்படிங்கிற விஷயத்தெலாம் ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காரு. இந்த காலத்தில் 1 லட்சம் காப்பி விற்றுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ புத்தகம் படிக்கிறதே ரொம்ப ரேரு. பொன்னியின் செல்வனை விட வேள்பாரி புத்தகம் அதிகமாக விற்றுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ரஜினி சார் சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருடைய பேச்சில் இருக்கிற அந்த எளிமை வந்து நம்மளை ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்துச்சு. அதில் வந்து தான் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு மேடையில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி அதையும் வந்து கரெக்டான ஒரு மொமெண்ட்டில் கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு டிஎம்கே மேடையில் வந்து அவர் பேசியிருந்தார்ல, அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போக மாட்டேன்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேசியிருந்தார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிட்டு அதை மீறி நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கணும். அவங்க மட்டும் அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க, போக மாட்டேன்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே மென்ஷன் பண்ணாமல் அவங்க வந்து மிகப்பெரிய சிகரங்கள் அப்படின்னு சில பாயிண்ட் நான் வச்சுருந்தேன். ஆனால் அவங்க எல்லோரும் சுற்றி சிரிச்சிட்டு இருக்கிறதில்ல, நான் மறந்துட்டேன். அதனால் நானே எனக்கு சொல்லிட்டேன், ரஜினிகாந்த் பார்த்து பேசு, எந்த இடத்துல பேசினாலுமே வந்து தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் வந்து பேசி முடி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நானே எனக்கு சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு
தன்னுடைய வந்து பாசிட்டிவான பல விஷயங்கள் ரஜினி சார்கிட்ட இருந்தாலும் அதை வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெத்தான விஷயமா அவர் சொல்லிக்கவே மாட்டார். அவரோட கெத்தான விஷயம் என்ன தெரியுமா? தனக்கு என்ன தெரியாதுங்கிறத ஓப்பனாக சொல்கிறேன்னா, ரஜினி சாரோட மிகப்பெரிய கெத்து அப்படிங்கிறத நான் பல வருஷங்களுக்கு பிறகு ரொம்ப 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 உணர்ந்தேன். நான் ரஜினி சாரை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு நடிகராக எல்லாருமே ரசித்த மாதிரி நானும் ரசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அரசியல் ரீதியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர ஆரம்பித்த பிறகு அவருடைய கருத்துக்கள், அதுக்கப்புறம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து முழுமையாக பார்க்கும்போது தான் அவர் வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அப்பா வந்து எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாரோ அந்த அட்வைஸை நான் கேட்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய தலைவர் ரஜினி சாருடைய அட்வைஸ் மட்டும் தான் நான் லைஃப்பில் கேட்டிருக்கேன். வேறு யாரோட அட்வைஸுமே என் மண்டைக்குள்ளே போய் இறங்கினதே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கும் தலைவர்கள் இருப்பாங்க, உங்களுக்கும் வந்து பிடிச்சவங்க இருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய மனசுக்குள்ளே தைக்கும். அது வந்து யாராக வேணா இருக்கலாம், கலாம் சாராக இருக்கலாம், காமராஜர் அவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு, உங்களுடைய வாழ்க்கை தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கை தலைவராக நான் வந்து ரஜினி சாரை தேர்ந்தெடுத்தேன். அரசியல் தலைவராகவும் ரஜினி சார் தான் தேர்ந்தெடுத்தேன். அவர் வரலின்னு சொன்ன பிறகு வேறு எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே கொடி பிடிச்சி அப்படின்னு சுற்றுற அந்த மனநிலைக்குள்ளே நான் வந்து ஒர்க் பண்ணதே கிடையாது. அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போனதே கிடையாது. ஏன்னா அவர் இருந்த இடத்துல வேறு யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. ஒரு தனி மனிதனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான் இருப்பான். அந்த காலம் முழுக்க ஒரு தலைவன் தான் இருப்பான். அந்த தலைவனுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோம், அந்த தலைவன் நமக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் எடுத்த சில டெசிஷன்ஸ் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவரோட ஓன் டெசிஷன் தான். அதை நம்ம மதிச்சே ஆகணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாக உள்ளுக்குள்ளே வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வரலேன்னு சொன்ன பிறகு அந்த இடத்த மறுபடியும் மீட்டெடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் சிரஞ்சீவி சார் எடுத்துங்க. அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்த பிறகு ஓரளவுக்கு ஜெயிக்கவும் செஞ்சார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சினிமாவுக்குள்ளே வந்து அந்த இடத்த பிடிக்கவே முடியல. ஒருவேளை வந்து அரசியல்வாதியாக வந்து நம்மளுடைய சிரஞ்சீவி அவர்கள் இறங்கி நான் வரலையும் சொல்லிட்டு வந்து சினிமா நடிச்சிருந்தாங்கன்னா சுத்தமாக அவருடைய லைஃபே ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்கும். இன்னும் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியாமல் அவர் தடுமாறித்தான் இருக்கார் சிரஞ்சீவி அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்த பிறகு. பவன் கல்யாண் அரசியலுக்குள்ளே டெபுட்டி சிஎம் ஆன பிறகு கூட ஒரு படம் வந்திருக்குது. அந்த படம் வந்து நார்மல் திரைப்படமாக தான் பார்க்கப்பட்டு இருக்கு. பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த படத்துடைய வெற்றி வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் ரஜினி சாரோடைய வெற்றி எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரதிபலிக்குது. இன்னும் கூட அந்த எக்ஸ்பெக்டேஷனு, சேலரியாக இருக்கட்டும், படத்துடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், இன்னும் எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்குன்னா அது ஒரே காரணம், தன்னுடைய பலம் அண்ட் பலவீனம் ரெண்டையுமே முழுமையாக உணர்ந்தவர். அதே மாதிரி அதை வந்து ஒளிவு மறைவோட எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மறைச்சதே கிடையாது. இப்போது அரசியலுக்கு வரங்கிறது அவர் தான் சொன்னார், வரலைங்கிறது அதான் சொன்னார். அதுக்கப்புறமேட்டும் மீடியா வந்து அவர் சந்திக்க தான் செஞ்சார். மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்டால் அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எல்லா அரசியல் மேடைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து இது மாதிரி வந்து அறிவாளிகள் இருக்கிற, இல்லை எழுத்தாளர்கள் இருக்கிற அந்த மேடைகளாக இருக்கட்டும், எந்த மேடையை ஏற்றினாலும் அவருக்கு அதை பற்றிய நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த நாலேஜை அதாவது காமிக்கலாம். அதாவது சிரிப்புத்தன்மையோட எல்லாருமே ரசிக்க முடியாத சொல்கின்ற திறமை வந்து ரஜினி சாருக்கு இருக்குது. அது வந்து மற்ற பல பேருக்கு வந்து வாய்க்காது. இப்போ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட அறிவாளியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அறிவாளி. ஆனால் ரஜினி சாரோட புத்திசாலியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அறிவாளி வேறு, புத்திசாலி வேறு. ரஜினி சார் வந்து புத்திசாலி. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். இதை பேசினா மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த 75 வயசில் ஸ்லோ மோஷன் நடக்கிற இந்த ஆளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பேச வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எல்லா ரசிகர்களுமே ரசித்தாங்க. ஏன்னா அவர் அந்த இடத்துல தன்னை தாழ்த்திக்கிறார். நம்மளுடைய சாலமன் பாப்பி அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். எனக்கு இத்தனை குரல் இருக்குது, 1330 குரலில் அந்த ஒரு குரலை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னார். பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வார்த்தை, ரொம்ப அற்புதமான வார்த்தை. எனக்கு ரொம்ப நாளாக அந்த குரலே தெரியாது. பாப்பி அவர்கள் வந்து அற்புதமாக ரஜினி சாரை பற்றி சிவாஜி விழா இருக்குல்ல அந்த டைமில் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அதை பார்த்தேன். ஏன்னா பணியுமாம் என்றும் பெருமைனா ரொம்ப பெரிய அளவிற்கு இருக்கிற ரொம்ப பெரிய புகழ அடைஞ்சவங்க எல்லாருமே பணிவோடு தான் இருப்பாங்களாம். பணிவோடு இருந்தால் தான் அந்த பெருமைக்கு அந்த புகழுக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு கிடைக்குமா. நீங்கள் எனக்கு வந்து பயங்கரமாக நான் வந்து புகழ் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறனால நீங்கள் என்றைக்கு அதை வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து அது ஒரு கர்வமாகவோ இல்லை தற்பெருமையாகவோ காட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போது உங்களுடைய புகழத்தையும் அழிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இத்தனை வருஷமாக சேர்த்துன பெருமையாக அழிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் அந்த குரலோட மிக முக்கியமான தன்மை. அதை ரஜினி சார் உணர்ந்திருக்கார். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களும் அவர் எப்படி வந்து ரசிக்கிறாங்க. இப்போ வந்து ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ட்விட்டரில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா சும்மா ரஜினி சாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீம் மாதிரி கிரியேட் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸை சம்திங் நினைக்கிறேன். அதாவது டாக்ஸிக் விஜய் சாரோட ஃபேன்ஸ். விஜய் சார் டாக்ஸிக் கிடையாது, அவருடைய ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கிற சில டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா ஒரு மீம் மாதிரி கிரியேட் பண்ணி ஜூனியர் NTR அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹிருத்திக் ரோஷன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க.
பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக ஒரு மீம் போட்டாங்கன்னு சொல்லி கடுப்பாகி அந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ் இருந்தவங்களும் போட்டு இந்த மீமை போட்டு அடித்து அவங்களுக்கே வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர், ஒரு லெஜெண்ட். அவரை வந்து நீங்கள் கிண்டல் பண்ணுறதுங்கிறது வேற, விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேற, கேவலப்படுத்துறதுங்கிறது வேற. கேவலப்படுத்துகிற தன்மைக்குள்ளே அவர் என்றைக்கு யாரை பேசியிருக்காரு? ரஜினி சார் யாரையாவது வந்து கேவலப்படுத்தி பேசியிருக்காரா? இல்லை மென்ஷன் பண்ணி யாரையாவது தரக்குறைவாக பேசியிருக்காங்கன்னு நீங்கள் ஒரு வார்த்தை காட்டுங்க. இவங்களாம் நினச்சிப்பாங்க அவர் சொல்கிற விஷயம் வந்து இவங்களுக்காக ட்ரிகர் ஆகும். இந்த காக்கா கழுகு கதையிலிருந்தே வந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. ரஜினி சார் என்ன பண்ணுவார்னா, தன்னை பற்றி விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அதை வந்து காமிக்கலாக வந்து பார்க்க ஆரம்பிப்பார். அதை வந்து அதையே ரசிக்கும்படியாக, அதுக்கு பதில் சொன்னால் கூட ரசிக்கும்படியாக சொல்லுவார். நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, இதை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாமே, எவ்வளோ பெரிய அறிவாளிகளை வேணால் இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ பெரிய நாலேஜ் உள்ளவங்களாக இருக்கட்டு போட்டோம், 75 வயசில் வந்து ஸ்லோ மோஷன் நடிக்கிற நம்மளை வச்சு தான் வியாபாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி வந்து அது கெத்தாகவும் பேசிட்டு போகலாம். ஆனால் மரியாதை இருக்குமா? இருக்காது. தன்னுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது, நம்மளை எதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகத்தை படிக்கிற ஆர்வத்தை கூட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்மளுடைய சங்கர் சார் அங்கே வந்திருக்காரு. அவர் வந்து வேள்பாரி படம் வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். பட் ஆனால் சங்கர் சாரோட வார்த்தைகள் இருக்கிற அந்த தொய்வு வந்து என்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவருக்கு என்னென்னா, ஒரு காலத்தில் சங்கர் சார் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா ப்ரொடியூசர் வந்து கியூ கட்டி நிற்பாங்க. ஆனால் சங்கர் சார் வந்து அவுட்டேட்டடாக நிற்கிறனால அவரால் வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து தடுமாறிட்டு இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுப்பாரு. எனக்கு என்னென்னா, இந்தியன் 2 திரைப்படத்தை கையில் எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா சங்கர் சாரோட லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா வந்து கேம் சேஞ்சர் படத்தை வந்து ஒரு பெரிய படமாக பார்த்துருப்பாங்க, அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுலேயும் ரொம்ப அவுட்டேட்டடான ஸ்க்ரீன் பிளே வந்தது தான் ரொம்ப பெரிய பின்னாடியும். நான் அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இது இந்த ஸ்க்ரீன் பிளே நிறைய பேர் பார்த்துட்டாங்க. சுஜாதா சார் இல்லாத விஷயத்த வந்து மேக்கப் பண்ண முடியாமல் சங்கர் சார் தடுமாறுறாரு. அவர் வந்து யங் டைரக்டர்ஸ் வந்து பல பேர் வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஒரு பசங்களெல்லாம் வச்சு அது மூலமாக அவர் சில விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த இடத்த நோக்கி நகரணும். மேக்கிங்கில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுல, டைலாக் எழுதுறதுல தான் மிகப்பெரிய பின்னாடி வந்து அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணார்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நல்ல ஸ்கிரிப்டே கையில் இருக்குது. வேள்பாரியில் எல்லா விஷயங்களுமே இருக்குது. அதை கரெக்டாக அடாப்ட் பண்ணி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டாலே போதும், மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது பண்ணுவாரா இல்லையாங்கிறது தெரியல. ப்ரொடியூசர் கிடைக்காம தான் அவரும் தடுமாறிட்டு இருக்காரு. அதனால் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரஜினி சார் சொன்ன மாதிரி அவரும் எதிர்பார்க்குறாராம் படம் வந்து வரும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லா விஷயங்களையுமே மொத்தமாக அந்த ஒரு ஸ்பீச்சிலேருந்து, ரஜினி சாரோட ஸ்பீச் அந்த மேடையிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப புரிஞ்சுது. ஒவ்வொருத்தவங்களையுமே தன்னை சார்ந்த அந்த மேடையை சார்ந்த அத்தனை பேரையுமே அவர் கொடுக்குற கிரெடிட்டாக இருக்கட்டும், அவர் வந்து புகழ்கிற விதமாக இருக்கட்டும். அதே மாதிரி ராஜேஷ்குமார் சார் கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். நாவல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏகப்பட்ட உலகத்திலே அதிகமான குறு நாவல்கள் எழுதினவர், கிரைம் நாவல் எழுதினவர் வந்து நம்ம ராஜேஷ்குமார் சார் தான். அவருடைய புத்தகம் படிக்காதவங்களும் இருக்க முடியாது. குட்டி குட்டி புத்தகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அந்த டீ கடையில் வந்து விற்பாங்க. நாங்கள் சேலமோ இல்லை வந்து ஈரோடு எங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து சென்னையில் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே அந்த கிரைம் நாவல் விற்பாங்க. ஒரு ட்ராவலுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாவலாக அவருடைய நாவல் இருக்கும். அவருக்கு மென்ஷன் பண்ணதும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து அவர் மென்ஷன் பண்ண விதமும் இதுவும் எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் தலைவர் அவர்கள் வந்து இன்னும் பேசியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் வந்து இந்த புத்தகத்தை மட்டும் தலைவர் படிச்சிருந்தாருன்னா முழுசாக அவர் வந்து பேசின விதம் இன்னும் நிறையா இருந்திருக்கும். பொன்னியின் செல்வன் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்தாரோ அதே மாதிரி பயங்கரமான ஒரு ஹைப் வந்து இந்த புத்தகத்துக்கு கிடைச்சிருக்கும். இப்போயே வந்து இந்த புத்தகத்தை வாங்கணுங்கிற மனநிலையில் தான் நான் உட்காந்து இப்போ பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வேள்பாரி புத்தகம் நான் இன்னும் படிக்கலை. ஸோ நான் அந்த புத்தகத்தை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் வாங்க தான் போகிறேன். வாங்கிட்டு படிச்சுட்டு அந்த புத்தகத்தை பற்றி இன்னும் சிலாகித்து பேசணும் அப்படிங்கிற ஆசையோடு நானும் காத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு தலைவரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எந்த விதம் வந்து எந்த வார்த்தைகள் வந்து உங்களை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா. என்றுமே அவருடைய ரசிகனாக இருப்பதும், அவருடைய எப்படி சொல்கிறது, அவரை வந்து ரசிச்சிட்ருக்கிற அந்த மனநிலைக்குள்ளே நம்மளை வச்சுருக்கிறதும், 75 வயதுக்கு பிறகும் கூட இன்னும் தொய்வடையாத அவருடைய அந்த என்ன சொல்கிறதுன்னா ரசிகர்களை தன்னை வந்து மதித்த மக்களை வந்து இன்னும் கையெழுத்து கும்பிடுகின்ற அந்த தன்மை இருக்குல்ல, அதுதான் அவரை இன்னும் வந்து கூட உச்சத்தில் வச்சுருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாத ஒரு உண்மை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.